கோவையை கலக்கி வந்த வடமாநில கொள்ளையர்கள் 7 பேரை போலீசார் மடக்கி கைது செய்திருக்கிறார்கள். விமானத்தில் வந்து சொகுசு அறையில் தங்கி சாவகாசமாக கொள்ளையடித்த கும்பல் சிக்கியது எப்படி? விமானத்தில்தான் பயணம். தமிழகத்தின் சிறு நகரங்களை குறிவைத்த வடமாநில கொள்ளை கும்பல். கொள்ளையடித்த பணத்தில் சொகுசு விடுதிகளில் உல்லாசம். தமிழகத்தையே கலக்கி வந்த வடமாநில கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் வழிப்பறி, செல்போன் திருட்டு, சங்கிலி பறிப்பு, வீடு புகுந்து கொள்ளை என்று 2 வாரங்களில் அடுத்தடுத்து புகார்கள் எழுந்தன. தொடர் புகாரை அடுத்து கோவை மாநகர காவல் ஆணையர் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். இதையடுத்து விடியற்காலை மற்றும் இரவு நேர ரோந்து பணிகளை போலீசார் அதிகரித்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்புரம் பூ மார்க்கெட் பகுதியில் முதியவர் ஒருவரிடம் வழிப்பறி முயற்சி நடந்ததாக அவசர அழைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துள்ளது. உடனே உஷாரான போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து முதியவரிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவர்களை பொதுமக்கள் உதவியுடன் பிடித்தனர். பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிக்கியவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 36 வயதான பகதூர் மகேடோ, 33 வயதான சந்தோஷ், 23 வயதான பப்ளு மகேடோ மற்றும் பீகாரைச் சேர்ந்த 23 வயதான மனிஷ் மஹோலி. பீகாரைச் சேர்ந்த 15 வயது சிறுவன், ஜார்க்கண்டைச் சேர்ந்த 14 மற்றும் 10 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் சொந்த ஊரிலிருந்து இந்த கும்பல் விமானத்தில் கோவை வந்ததும் வந்தவர்கள் சொகுசு விடுதி ஒன்றில் அறை எடுத்து தங்கியிருப்பதும் தெரிந்தது. மேலும் கோவையில் 2 வாரமாக பல்வேறு பகுதிகளில் வழிப்பறி கொள்ளையை அரங்கேற்றியது இந்த வடமாநில கொள்ளை கும்பல்தான் என்று உறுதியானது. 7 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.